வணக்கம், நான் உங்கள் அபிஜித். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம். அங்கே கடையில் காசு கொடுத்து ஒரு சோப்பை வாங்குகிறோம். அந்த சோப்பை வாங்கிட்டு வந்து வீட்டில் நம்ம தேய்ச்சி குளிக்கிறோம். குளிக்கும் போது தான் தெரியுது அந்த சோப்பு என்பது தரமற்ற பொருளால் செய்யப்பட்டிருக்கு. அது நம்ம உடம்புக்கு ஒவ்வாமையை ஏற்படுத்துது, ஸ்கின் அலர்ஜி வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த பயன்படுத்தின சோப்பை எடுத்துகிட்டு போய் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நம்ம அந்த நிறுவனத்திடமிருந்து நஷ்ட ஈடோ அல்லது தரமான புதிய சோப்பையோ பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது. அதே போல் நம்ம ஒரு உணவகத்துக்கு போகிறோம். அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்றோம், பணம் கொடுத்து ஒரு உணவை வாங்கி சாப்பிட்றோம். அந்த உணவு சரியாக தரமான பொருட்களால் செய்யப்படாத காரணத்தால் நம்ம உடம்புக்கு ஒவ்வாமை என்பதை ஏற்படுத்துது. நம்ம அதையும் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த ஹோட்டல் உரிமையாளரிடமிருந்து நம்ம நஷ்ட ஈடையோ அல்லது தரமான உறவையோ பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது. ஆனால் தேர்தல் நேரங்களில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்த ஒரு தவறான வேட்பாளரை நம்ம தேர்ந்தெடுத்துட்டு தேர்தலுக்கு அப்புறம் அவர் வெற்றி பெற்று போனதுக்கு அப்புறம் இவர் எங்களுக்கு எந்த விதமான வாக்குறுதியும் நிறைவேற்றி தரல, எனவே எங்களுடைய நாங்கள் தேர்ந்தெடுத்த இந்த பிரதிநிதியை நாங்கள் மாற்றிக்கிறோம், அவரை திரும்பி பெற்றுக்கிறோம் அப்படின்னு நம்ம எந்த விதத்திலும் சொல்லவே முடியாது. நம்ம பயன்படுத்தின ஒரு பாதி சோப்பை வச்சு கூட வழக்கு போட்டு நம்மளுக்கான நியாயத்தை பெற முடியும் இங்கே. ஆனால் நம்ம தேர்ந்தெடுத்த தவறான பிரதிநிதியை அடுத்த 5 ஆண்டுகளுக்கு மாற்றுவதற்கான எந்த வாய்ப்புமே இல்லை. எனவே தான் ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் சிந்தித்து சரியான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும். நாளைய தினம் வாக்குப்பதிவு என்பது நடைபெறப்போகுது. பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. இந்த வலையொலியின் மூலமாக, இந்த பதிவின் மூலமாக நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அனைத்து மக்களும் இந்த தேர்தலில் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு பெரும்பான்மை மக்கள் 20-30% மக்கள் வரைக்கும் இங்கு வாக்கு செலுத்தாமலே அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றாமலே ஒதுங்கி நிற்கிறாங்க. 20% மக்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய பிரதிநிதி தான் ஒட்டுமொத்தமாக அடுத்து இருக்கக்கூடிய 80% சேர்த்து 100% மக்களினுடைய தலையெழுத்தை அடுத்து 5 ஆண்டுக்கு தீர்மானிக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இந்த வாக்கு செலுத்தாத அந்த 30% இருக்காங்க இல்லையா, அவங்க அரசியலிருந்து ஒதுங்கி இருந்தாலும் எனக்கு இந்த பிரதிநிதிகளே தேவையில்லை, இந்த தேர்தலே தேவையில்லைன்னு நீ விலகி இருந்தாலும் கூட இந்த 20% மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் அவர் சரியானவரோ தவறானவரோ அவர் தான் உங்களுடைய தலையெழுத்தையும் சேர்த்து நிர்ணயிப்பார். அரசியலில் நீங்கள் தலையிடாமல் இருக்கலாம், ஆனால் அரசியல் தான் உங்கள் தலையெழுத்தையே தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய ஜனநாயக கடமையை சரியாக இந்த தேர்தலில் ஆற்றுங்க அப்படின்னு தான் கேட்டேன். எல்லோருமே வீட்டில் வெயில் காலம், ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, எவன்டா வாக்கு சாவடி வரைக்கும் போய் வரிசையில் நின்று ஓட்டு போகிறது அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் என்பது இந்த வாக்கு செலுத்தும் உரிமை தான். அந்த வாக்கை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய தலையெழுத்தே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த தேர்தலில் ஒட்டுமொத்த மக்களும், தமிழக மக்களும் அலுப்பு செலுப்பு பார்க்காம போய் தேர்தலில் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். வெறுமனே வாக்கு செலுத்தும் போது உங்களுடைய வாக்குகளை விற்று விடாமல் நேர்மையான பிரதிநிதிகளுக்கு செலுத்துங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த தேர்தல் என்பது தனி மனித தேவைக்கு கிடையாது, ஒட்டுமொத்த சமூக தேவைக்கானது. நீங்கள் 200-300க்கு உங்களுடைய வாக்குகளை விற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஊரில் ஒரு 1000 பேர் இருக்காங்க. அந்த 1000 பேருக்கும் கொடுக்கப்பட்ட அந்த 200 ரூபா பணத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்தாலும் கூட உங்களுக்கான ஒரு மேல்நிலை தொட்டியை கட்டிக்கொள்ள முடியாது. உங்கள் ஊருக்கான சரியான சாலை வசதியை உங்களால் அமைத்துக்கொள்ள முடியாது. உங்கள் ஊருக்கென்று ஒரு துவக்கப்பள்ளியை உங்களால் துவங்க முடியாது. அந்த 200 ரூபாயை வச்சுக்கொண்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு நேரம் வந்து படத்துக்கு போவீங்க, இல்லைன்னா ஒரு கோட்டரை வாங்கி குடிப்பீங்க. அதை தாண்டி அந்த வாக்காளியோ அந்த 200 ரூபாயில் எந்த பயனும் இருக்காது. அதே இது நீங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு உங்கள் ஓட்டை விற்காமல் ஒரு நேர்மையான பிரதிநிதியை ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கும் போது உங்கள் ஊருக்கு தேவையான மேல்நிலை தொட்டியை உங்களால் கட்டிக்க முடியும். உங்கள் ஊருக்கு தேவையான சரியான சாலை வசதியை உங்களால் போட்டுக்க முடியும். உங்கள் ஊருக்கு தேவையான பொது கழிப்பிடத்தை உங்களால் கட்டிக்க முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான துவக்கப்பள்ளியை தொடங்க முடியும். இதுதான் தேர்தல் என்பது தனி மனிதனுடைய தேவையோ தனி மனிதனுடைய அந்த அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கான விஷயம் கிடையாது. அது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய தேவையாக இருக்குது. ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக தான் இந்த தேர்தல் என்பதே நடக்குது. எனவே வாக்குகளை விற்காமல் நேர்மையான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுங்க அப்படின்னும் நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இப்போ சமீப காலத்தில் இளைஞர்கள் மத்தியில் பிரபலமாக இருக்குது. இந்த நோட்டா அப்படின்னு ஒன்றை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்பது என்னென்னா, அனைவருமே வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததா. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நம்ம வண்டியில் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற அளவுக்கு ஒரு இன்ஜின் இருக்குது, டயர் இருக்குது, காரோட பாடி இருக்குது, எல்லாமே இருந்தாலும் நம்ம 100 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த வண்டியை இயக்கணும்னா அதுக்கு சரியான பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்றது தேவை. ஏன்னா பிரேக் இருக்குது அப்படின்ற நம்பிக்கையில் தான் அந்த வண்டியை நம்ம 100 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க முடியும். அதே போல தான் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த நோட்டா என்பது.
எனக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய நான் என்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றணும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எந்த வேட்பாளரினுடைய கொள்கையின் மீதோ கருத்தின் மீதோ எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆனாலும் நான் வந்து வாக்கு செலுத்த வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கும் போது எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கணும் இல்லையா? அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த நோட்டா. ஆனால் அந்த நோட்டா இன்று எப்படி பயன்படுத்தப்படுத்திக்கிட்டு இருக்குன்னா, எதுக்குப்பா யார் என்ன எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு ஒரு பொது புத்தியில் நம்ம நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஒரே மாதிரி தான், எல்லாரும் சாக்கடை தான், எல்லாருமே வந்து தவறான அரசியல்வாதிகள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பொது புத்தியில் நம்ம இங்கே யார் வேட்பாளராக இருக்காங்க, யார் இங்கே நல்ல கொள்கையில் முன்வைக்கிறாங்க, இல்லை யார் இங்கே வந்து இந்த திட்டங்களை பேசுகிறாங்க அப்படின்றத பற்றி கவலைப்படாமல் ஏதோ கடமைக்கு போய் நம்மளுடைய ஜனநாயக கடமையை ஆற்றணும். ஆனால் அதை கடமைக்காக போய் ஆற்றக்கூடாது. அப்படி கடமைக்கு போயிட்டு நோட்டாவில் ஓட்டு போடக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்பது இன்று அதிகமாக தான் இருக்குது. அந்த இளைஞர்கள்ட்ட நான் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்துகிறவனை விட, ஒரு சுயேட்சைக்கு வாக்கு செலுத்துகிறவனை விட நோட்டாக்கு வாக்கு செலுத்துகிறவனுக்கு கூடுதலான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஒரு கட்சிக்கோ ஒரு சுயேட்சைக்கோ வாக்கு செலுத்தக்கூடியவங்க அந்த கட்சியினுடைய கொள்கை, அந்த வேட்பாளனுடைய அந்த கட்சி சார்ந்த வேட்பாளனுடைய தகுதியை பற்றி தெரிஞ்சிருந்தால் போதும். அதே போல் அந்த சுயேட்சைக்கு வாக்கு செலுத்தக்கூடியவங்க அந்த சுயேட்சை வேட்பாளர் இதுக்கு முன்னாடி யாராக இருந்தார், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு அந்த சுயேட்சை வேட்பாளரை மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். ஆனால் நோட்டாவுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் தொகுதியில் யார் யார் எத்தனை பேர் போட்டிடுறாங்க, அவங்களுடைய பேர்கள் என்ன, யார் யார் எந்த கட்சி சார்ந்து போட்டிடுறாங்க, யார் யார் சுயேட்சையாக போட்டிடுறாங்க, அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, இந்த தொகுதி சார்ந்து அவங்க என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்காங்க, இங்கு சுயேட்சைகள் எத்தனை பேர் போட்டிடுறாங்க, அவங்களுடைய பேர்கள் என்ன, அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, எதற்காக இந்த சுயேட்சைகள் போட்டிடுறாங்க, அவங்க இந்த தொகுதி சார்ந்து என்ன கொள்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு கொண்டு இதில் இருக்கக்கூடிய 18 பேரோ 20 பேரோ இந்த எந்த வேட்பாளரும் சரியில்லை அப்படின்னு நீங்கள் உறுதி செஞ்சுட்டு அதற்கப்புறம் போய் நோட்டாவில் வாக்கு செலுத்துங்க. ஏன்னா இங்கு நோட்டாக்கு வாக்கு செலுத்துறது அப்படின்றதே ஒவ்வொரு தொகுதியிலும் 3000-4000 ஓட்டுகள் வருது. ஆனால் இங்கே வெற்றி பெற்றவர்களுக்கு இடைப்பட்ட அந்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா 200-300 வாக்குகள் வரைக்கும் கூட இருக்குது, முதலாவது இடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் 3000-4000 ஓட்டு என்பது நோட்டாக்கு விடுது. அந்த நோட்டாக்கு வாக்கு செலுத்தக்கூடியவங்க கொஞ்சம் அவங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி சரியான பிரதிநிதி யார் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து தேட ஆரம்பித்தாங்கன்னா, அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் 2 லட்சம் 3 லட்சம் பேர் இருக்காங்கன்னா, இந்த 3000-4000 பேர் நோட்டாக்கு போடுறவங்க சரியாக முடிவு செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அந்த 3 லட்சம் மக்களினுடைய தலையெழுத்தே மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, உங்கள் தொகுதியை முன்னேறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது. எனவே நோட்டாக்கு வாக்கு செலுத்துவது என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமை. ஆனால் அந்த உரிமையை முழுமையாக புரிஞ்சு செயல்படுங்க அப்படின்றதான் இதன் மூலமாக நான் கேட்டுக்கிறேன். எல்லா தேர்தலும் ஏப்ரல் மாதம் தான் வருது, முட்டாள்கள் தினமும் ஏப்ரல் மாதம் தான் வருது. ஏப்ரல் 1ஆம் தேதி நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அந்த ஒரு நாள் தான் முட்டாளாக இருப்பீங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் முட்டாளாக்கப்படுவீங்க. எனவே இந்த தேர்தலில் அனைவரும் வாக்களிப்போம், சிந்தித்து வாக்களிப்போம், நேர்மையாக வாக்களிப்போம், சரியான மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்போம். நன்றி.